மடபுரம் பத்ரகாளி வரலாறு கதை உங்களுக்கு தெரியுமா? 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் அடர்ந்த முள்காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் திரிமூர்த்தி கௌரி தேவியுடன் வேட்டையாடச் சென்றார். பார்வதியை அவர்களுடன் வரவேண்டாம் என்று சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். பார்வதி தனியாக இருக்க விரும்பாததால் சிவபெருமான் ஐயனார் என்ற குழந்தையை அவளுடன் உருவாக்கினார். இந்த இடத்தை புனிதமான இடமாக மாற்றும்படி அவள் சிவபெருமானிடம் வேண்டினாள். சிவபெருமான் அவளுடைய விருப்பத்தை ஏற்று இந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைகை நதியில் நீராடுவது ஆன்மீக ரீதியாக புனித நீரான காசியில் நீராடுவதற்குச் சமம் என்று கூறி இந்த இடத்தை புனிதமாக்கினார். பார்வதி தேவி இங்கு காளியாக தங்கினார். ஒரு பக்தர் அவளிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தபோது அவள் நிற்கும் நிலைக்கு குதிரை வடிவ நிழலை வழங்குமாறு கட்டளையிட்டாள். தனது 2 கால்களையும் உயர்த்தி அவர் நிழலை வழங்கினார். அன்றிலிருந்து காளி தேவி இந்த வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இது போன்ற தகவலுக்கு நம்ம ஊரு மானாமதுரை என்ற பக்கத்தை ஃபாலோ பண்ணவும், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.